இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 24ஆம் தேதி வணக்க மாதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாள். கிறிஸ்தவர்களின் சகாயியான புனித கன்னிமரியாளினுடைய விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். ஏற்கனவே பல நேரங்களில் கிறிஸ்தவ வரலாற்றில் அன்னை மரியாளுக்காக எடுக்கப்பட்ட பல விழாக்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். மிக முக்கியமானது 1571 ஜெபமாலை ஜெபிக்கிற ஒரு நிகழ்வு. அதே ஆண்டுல ஜெபமாலையை ஜெபித்ததனால் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அன்னைக்கு ஜெயராக்கினி அன்னையினுடைய விழா என்றும் ஜெபமாலை அன்னையினுடைய விழா என்றும் நம்ம 15வது நூற்றாண்டிலிருந்தே கொண்டாட ஆரம்பித்திருக்கிறோம். பிறகு அன்னையினுடைய பல விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்றன. அந்த லொரேட்டோ மன்றாட்டு மாலையில கிறிஸ்தவர்களின் சகாயியான புனித கன்னி மரியாவே என்கிற அந்த மன்றாட்டையும் திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அந்த மன்றாட்டில இணைத்தார். அதற்கு பிறகு 1808 ஆண்டு திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் அவர்கள் நெப்போலியனால் சிறைபிடித்து செல்லப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, உங்க எல்லாத்துக்குமே தெரியும், கிறிஸ்தவ வரலாற்றுல நெப்போலியன் தன்னை ஒரு அரச தலைவராகவும் அதே நேரத்துல கிறிஸ்தவத்தின் தலைவராகவும் அறிவித்து கொண்டு ஐரோப்பா முழுவதையும் தன்னுடைய ஆளுகை கீழே கொண்டு வருகிறான். அந்த நேரத்துல சவோனா என்கிற ஒரு தீவுல திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் சிறையில வைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு 1814 ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி சவோனா தீவனுடைய பாதுகாவலியாக இருக்கிற இரக்கத்தினுடைய அன்னை அந்த விழாவின் அன்று தான் திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் விடுதலை செய்யப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவ திரு அவை இந்த விடுதலையை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்து அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்தியது. திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் பிரான்ஸ் தேசத்திலிருந்து ரோம் நகர் வருகிற இடங்களில் எல்லாம் அன்னை மரியாளுக்கு இரக்கத்தின் அன்னையினுடைய அந்த மணிமகுடத்தை சூட்டி வருகிற இடங்களெல்லாம் அன்னை மரியாளுக்கு நன்றி மாலையை செலுத்தி வந்தார். அதற்கு பிறகு அதே ஆண்டு 1814 ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி கிறிஸ்தவர்களின் சகாயான புனித கன்னி மரியாள் என்கிற விழாவை கொண்டாட ஏற்பாடு செய்தார். அதற்கு பிறகு கத்தோலிக்க திரு அவையில 1815 ஆண்டு பிறந்த புனித தொன்போஸ்கோ தன்னுடைய சலேசிய சபை மூலமாக இந்த சகாய அன்னையினுடைய பக்தி முயற்சியை உலகமெங்கும் கொண்டு சேர்த்தார் என்பதையும் வரலாற்றில் நம்ம நினைவு கூற வேண்டும். அன்புமிக்கவர்களே, எங்களுக்கு சலேசியர்களுக்கு அன்னை மரியாளுக்கு எந்த விழா எடுத்தாலும் மன மகிழ்ச்சியை தருகிற பெருமையோடு கொண்டாடுகிற ஒரு நாளாக நாங்கள் கருதுவோம். மே மாதம் 24ஆம் தேதி என்பது ஒவ்வொரு சலேசியருக்கும் மிக முக்கியமான நாள். காரணம், எங்களுடைய சபையில முதல் வார்த்தைப்பாடு நித்திய வார்த்தைப்பாடு எல்லாம் இந்த நாளில தான் எல்லா இடங்களிலுமே நடக்கும். இந்த ஒரு நாளில தான் எங்களுக்கு புதிய ஆண்டுக்கான பணியிடங்களை எங்களுக்கு அறிவிப்பார்கள். புதிய பணியிடங்களுக்கு செல்லுகிற ஒரு காலம்தான் இந்த மே மாதம் 24ஆம் தேதி. அன்புமிக்கவர்களே, சகாய அன்னைக்கான இந்த விழாவினுடைய வரலாற்றை உங்களுக்கு நான் எடுத்து கூறினேன். இந்த சகாய அன்னை புனித தொன்போஸ்கோவுடைய வாழ்க்கையில பல்வேறு நிலைகளில அவள் பயணம் செய்திருக்கிறாள். அதனுடைய ஒரு காரணமாகத்தான் 9 வயதிலிருந்து இயேசு கிறிஸ்துவால் ஒரு கனவுல தொன்போஸ்கோவுக்கு வழிகாட்டியாகவும் அவருடைய ஆசிரியராகவும் கொடுக்கப்பட்ட இந்த சகாய அன்னை தொன்போஸ்கோவுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் அவரோடு பயணம் செய்து கடைசியில 1887 ஆண்டு அவர் இறப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னமாக ரோம் நகரத்துல திரு இறுதி ஆண்டவருக்காக கட்டி எழுப்பி இருக்கிற ஒரு பேராலயத்துல அவர் திருப்பலி நிகழ்த்திய பொழுது அவர் அழுகையோடும் கண்ணீரோடும் நன்றி பெருக்கோடும் அந்த திருப்பலி ஒப்பு கொடுத்தாராம். அருகில் இருந்த அவருடைய உதவியாளர் முத்தி பேறு பெற்ற தொன்போஸ்கோவிடத்துல என்ன நடந்தது, எதற்காக நீங்கள் இப்படி கண்ணீர் வடிக்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்துல, எனக்கு அன்னை மரியாள் என்னுடைய வாழ்க்கையில நிகழ்த்திய ஒவ்வொரு நிகழ்வையும் நினைத்து பார்க்கிற நேரத்துல என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பேர் உவகை கொள்ளுகிறது. காரணம், சாதாரண ஆட்டிடை சிறுவனாக இருந்த பெக்கி என்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்த இந்த சிறுவனை இந்த அளவுக்கு அன்னை மரியாள் உயர்த்தி இருக்கிறார் என்றால் அவள் தான் என்னுடைய இந்த சலேசிய சபையில அனைத்தையும் செய்தவள் அப்படி என்று சொல்லி she did it all, அன்னை மரியாளே அனைத்தையும் செய்தவள் அப்படி என்று தன்னுடைய அந்த வாழ்க்கை பயணம் சலேசிய சபையை ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக தோற்றுவித்தது. உடன் ஒத்துழைப்பாளர்கள் என்கிற ஒரு சபையை தோற்றுவித்தது. அதோடு கூடிய தன்னுடைய வாழ்நாளிலேயே புனிதர்களை உருவாக்கியது. இந்த பணிக்கெல்லாம் காரணம் சகாய அன்னை என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு அழகான விழாவில்
கத்தோலிக்க திருச்சபையினுடைய மூத்த தந்தையர்களில் ஒருவர் சொல்லுவார், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அரசர் என்றால் இந்த அரசருக்கு அன்னையாக இருப்பவள் பேரரசியாகத்தான் இருக்க வேண்டும், இரக்கத்தின் அரசியாகத்தான் இருக்க வேண்டும், மண்ணுலக விண்ணுலக அரசியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அந்த இரக்கத்தின் அரசியிடத்துல நம்பிக்கையோடு சென்று நம்முடைய மன்றாட்டுகளை நம்ம வைக்கிற நேரத்துல தாயன்போடு நம்முடைய ஜபங்களை பரிந்துரை ஜபமாக மாற்றி இயேசுவிடமிருந்து அன்னை மரியாள் பெற்று தருவாள் என்கிற ஆழமான உறுதியைத்தான் அந்த புனிதர் நமக்கு தருகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த அருமையான ஒரு தினத்துல கிறிஸ்தவர்களுக்கு சகாயம் செய்த சகாய அன்னை உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில சகாயம் செய்ய காத்திருக்கிறாள். நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தன்னுடைய பாப்பிரை காலத்தை நல்ல ஆலோசனையினுடைய அன்னையினுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார். தன்னை வழிநடத்தவும், தனிப்பட்ட முறையில தன்னை வழிநடத்தவும், அதே நேரத்துல திருச்சபையை வழிநடத்தவும் அன்னையிடத்துல அவர் பரிந்துரை கேட்டிருக்கிறார். அன்பு மிக்கவர்களே, ஒவ்வொரு குடும்ப தலைவரும் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் அன்னை மரியாளுடைய விழாவான இன்று நம்மை இந்த அன்னையினுடைய இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த இதயத்தில் அன்னை மரியாள் நம்மை பத்திரமாக பாதுகாத்து இயேசுவிடத்துல கொண்டு செல்ல குழந்தை உள்ளத்தோடு ஜெபிக்க இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.